அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தல். கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றே பல தலைவர்களும் விரும்புவதாக பெயர்களோடு பொதுவெளிக்கு கொண்டு வந்தார் செங்கோட்டையன். அதிமுகவின் 6 மூத்த தலைவர்கள் பழனிசாமியிடம் பேசியும் பயனில்லை என குற்றச்சாட்டு. அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. பாஜக தலைவர்களின் அழைப்பின் பேரிலேயே டெல்லி சென்றேன். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்தது தொடர்பாக செங்கோட்டையன் பதில். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் கூறியது சரிதான் என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. மனசாட்சியுடன் பேசிய செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக இருப்போம் எனவும் உறுதி. ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அறிக்கை. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என செங்கோட்டையன் நிரூபித்துள்ளார் எனவும் பெருமிதம். செங்கோட்டையன் கருத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் பதில் அளிக்க மறுப்பு. பழனிசாமியின் முடிவே தனது முடிவு என திண்டுக்கல் சீனிவாசன் பதில். பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். கட்சி இணைப்பு தொடர்பான செங்கோட்டையன் கருத்துக்கு OP ரவீந்திரநாத் வரவேற்பு. ஒவ்வொரு தொண்டனின் அடிமனதில் குவிந்திருக்கும் விருப்பம் என கருத்து. அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு பாஜகவே காரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. 4 வருடங்களா அந்த கழக குரல் வரல, இன்னைக்கு ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா இதுல நிறைய அரசியல் இருக்குது. இது பின்னாடி பாஜகவும் இருக்குது. நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், பாஜக உறவாடி கெடுக்கும் ஒரு பாசிச சக்தி. யாருக்கிட்ட உறவாடினாலும் அதை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பல முதும். அதிமுக தொடர்பாக செங்கோட்டையன் முழுமையாக மனம் திறந்து பேசவில்லை, இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும் என திருமாவளவன் கருத்து. அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது, அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை என கே. பாலகிருஷ்ணன் கருத்து. அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்றும் கொள்கை கோட்பாடு வேறுபாடுலாம் கிடையாது. கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறது தான் இந்த பிரிவே வந்திருக்குது.
செங்கோட்டையின் கருத்து தொடர்பான கேள்விக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என பிரேமலதா கருத்து. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து வேறெதுவும் கூற முடியாது என பதில். இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்க ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில கற்றுக்கொண்டது. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அனைவரையும் ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் முயற்சி செய்வது வரவேற்கத்தக்கது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். தேனி சுற்றுப்பயணத்தில் செங்கோட்டையனுக்கு பதிலளிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? அதிமுக வட்டாரத்திலும் அரசியல் களத்திலும் எதிர்பார்ப்பு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். ஒரு இனத்திற்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டிய பகுத்தறிவு பகலவன் பெரியார் என புகழாரம். முதல்வரின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. 17,813 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு அறிக்கை. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கேரளாவின் தமிழகத்திலும் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஓணம். அத்தப்பூ கோலமிட்டு மாவேலி மன்னனை வரவேற்ற மக்கள். தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டு செண்டை மேளம் இசைக்க மாவேலி மன்னனை வரவேற்ற மாணவிகள். பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் வருவாய் ஈட்டி சாதனை. நேற்று ஒரே நாளில் 274 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தகவல். மிலாது நபியையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு பிரார்த்தனை. தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். ரூபாயை நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 78,920 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் வெடிகுண்டு வீச்சு. பேரூராட்சி தலைவரும் ராமதாஸ் ஆதரவாளருமான ம.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயன்ற நபர்களால் பெரும் பரபரப்பு. கடலூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து. ஆலையிலிருந்து வெளியேறிய புகையால் 50க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு.